எல்லோருக்கும் வணக்கம். கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஏற்றங்கள் இல்லை. திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா 23,750லேருந்து 23,150 வரைக்கும் லோ வந்திருக்கு. க்ளோசிங் 23,365 க்ளோஸ் வச்சுருக்கு. வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை ஒரு 50 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. ஏன்னா கடந்த வாரத்தில் ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசியினுடைய ரேட் கட்லாம் வந்துச்சு. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இந்த சேஞ்சஸ் பார்த்திங்க இதனுடைய ரிசல்ட் மார்க்கெட்டில் ஒரு நியூட்ரலாக தான் முடிஞ்சதை ஒழிய இது மார்க்கெட்டுக்கு ஒரு அப்சைடு வரும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி இல்லை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் போரினுடைய பதட்டம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் ஹை ஆகிட்டு இருக்கு. எரிபொருள் பற்றாக்குறை இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பயத்தை தான் பார்த்திங்க அப்படின்னா ஏற்படுத்திகிட்டு இருக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே. இப்போ அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டி 23,100 க்ளோஸ் வச்சுருக்கு. வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இதை பேஸ் பண்ணி கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா டவுனில் இருக்கிறதுனால நிஃப்டியும் மண்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுமா, 23,000 நியரஸ்ட்டாக ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயமும் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மண்டேக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா திரும்ப மார்க்கெட்டு கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த 23,250லேருந்து இந்த 23,500 இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல. இந்த லெவல்ஸ் 23,500 வந்துச்சுன்னா திரும்ப அங்கேருந்து செல்லிங் மார்க்கெட் திரும்ப 300, 200 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் க்ளோஸ் வைக்கிது. ஒரு ரேஞ்சு போனால் தான் சுற்றிட்டு இருக்கு. இப்போ மண்டே மார்க்கெட்டில் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த 280 உடச்சி கீழே தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி 23,100 க்ளோஸ் வச்சுருந்தனால நம்ம எல்லாமே இதை எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ மண்டே மார்க்கெட்டில் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த 23,280 தான் ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 23,150 ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவல்ஸ் உடைச்சிது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,000 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. அதேமாரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 23,480 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 23,540 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 23,620 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையாவே இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இதெல்லாம். இப்போ மண்டே மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே ஒரு மைனஸில் தான் இருக்குது. ஒரு கேப் டவுனில் இருக்கிறதுனால நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நேரஸ்ட்டாக இந்த 23,100 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா நிறையவே இருக்குது. 23,100 அதாவது இந்த லோ உடச்சி இந்த கேப் டவுனில் ஒரு 200 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். எங்கே ஓப்பன் ஆகும்? 23,150, 100 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் மார்க்கெட் நம்ம செல்லிங் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 23,150 இந்த லெவல்ஸை உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். 23,150க்கு கீழே போனால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். அப்படி கேப் டவுன்லாம் கொடுத்துட்டு இந்த லெவலில் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம கீழே வந்துச்சு அப்படின்னா பை அண்ட் டிப் நம்ம எடுத்தோம் அப்படின்னா திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே வரும் பட்சத்தில் இந்த 280, 300, 350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. மெயினாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட்டுக்கு இந்த 23,150 அதாவது கடந்த வாரத்திற்கான லோ. இந்த லோவை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழேயே சஸ்டெயினாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். அடுத்தது 23,000, 22,850 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்தடுத்த நாட்களில். அப்படி இல்லை கீழே அதாவது ஒரு பெரிய டவுன்ஃபால் கொடுத்துட்டு சடனாக மேலே இந்த 150க்கு மேலேயே இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவல்ஸை உடச்சி கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். இதுதான் பொதுவாக நிஃப்டிக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.